மத்திய கிழக்கு நாடுகளில் கடந்த ஒரு மாதமாக நடைபெற்று வரும் ஈரானுக்கு எதிரான போர் தற்போது உலக அரசியலில் பல புதிய திருப்பங்களை ஏற்படுத்தி வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே தாங்கள் ஒரு சமாதான தூதராக செயல்பட்டு வருவதாக பாகிஸ்தான் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டது. ஆனால் பாகிஸ்தானின் இந்த கூற்றை ஈரான் தற்போது திட்டவட்டமாக மறுத்துள்ளதுடன் அவர்களுக்கு பலத்த அடியும் கொடுத்துள்ளது. மும்பையில் உள்ள ஈரானிய தூதரகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் அமெரிக்காவுடன் எவ்வித நேரடி பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும் இடைத்தரகர்கள் மூலமாக அமெரிக்கா பல நியாயமற்ற கோரிக்கைகளை மட்டுமே முன்வைத்து வருவதாகவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் பாகிஸ்தான் நடத்தும் எந்த ஒரு சமாதான கூட்டத்திலும் ஈரான் பங்கேற்கவில்லை என்றும் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக இஸ்லாமாபாத்தில் சவுதி அரேபியா, எகிப்து மற்றும் துருக்கி நாடுகளின் அமைச்சர்களை ஒன்றிணைத்து ஒரு கூட்டத்தை பாகிஸ்தான் நடத்தியது. தங்களை நம்பியே அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்து உள்ளதாக பாகிஸ்தான் பெருமிதத்துடன் கூறியிருந்தது. ஆனால் பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கையை இஸ்ரேல் மிக கடுமையாக கேலி செய்துள்ளது. இஸ்ரேலிய வெளியுறவுத்துறையின் சிறப்பு பிரதிநிதி கூறுகையில், தீவிரவாதத்தை உலகெங்கும் பரப்புவதில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் பாகிஸ்தான் தங்களை உலக அரங்கில் ஒரு முக்கியமான நாடாக காட்டிக்கொள்ளவே இதுபோன்று சம்பந்தமில்லாமல் மூக்கை நுழைத்து வருவதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் ஈரானின் மீது நடத்திய வான்வழி தாக்குதலில் இருந்து இந்த மாபெரும் போர் தொடங்கியது. 31வது நாளாக தொடர்ந்து நீடித்து வரும் இந்த கொடூரமான போரில் இதுவரை 3000த்திற்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். போரை நிறுத்த வேண்டும் என்ற உலக நாடுகளின் கோரிக்கையை ஈரான் வரவேற்றாலும் இந்த போரை முதலில் தொடங்கியது யார் என்பதை ஒட்டுமொத்த உலகமும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என தனது ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தியுள்ளது. வல்லரசு நாடுகளுக்கு இடையான இந்த போரை நிறுத்த சர்வதேச நாடுகள் எடுக்கும் அத்தனை ராஜதந்திர முயற்சிகளும் தற்போது படு தோல்வியை சந்தித்து உள்ளதால் வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம் நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது.